உண்மையிலேயே உங்களுடைய காதல ஆரம்ப கட்டத்துல அல்லது காதல்ல இருக்கிறப்ப எப்படி எல்லாம் கெடுக்குறாங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க சார். அந்த தோத்துக்கிட்டே இருக்கீடா, ஜெயிக்கிறேன்டா. பொண்ணுக்கு வந்து பர்த்டே சார். ஜானு உனக்கு பிறந்த நாள். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் ஒரு காலேஜ் டீம் ப்ராக்டிஸ்ல மாட்டிக்கிட்டேன். உதவி அளக்காதடா, அந்த புழுகனா இருப்ப போல இருக்க. நான் வந்துட்டு நம்பி சொன்னேன், இந்த மாதிரி டே அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கல போல, ஸோ வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சொன்னதான் சொன்னேன், என்ன வாங்கிட்டு வந்தான்னு மட்டும் வண்டி கேளுங்களேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்ன வேண்டியது நீங்க தம்பி பிஸியா இருந்தப்ப? சொல்லிரவா? சொல்லுங்க. பிராண்டடான ஒரு நைட்டி சார். அவன் இந்த மாதிரி பொறுமையா சொல்லியிருந்தானா கண்டிப்பா நான் டீசெண்டா வாங்கிட்டு வந்திருப்பேன் சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் கூடுவாஞ்சேரியில இருக்கேன். ஒரு 10:30 போல எனக்கு காலைல போன் பண்ணிட்டான். ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? 1500 ரூபா காசை கொடுத்துட்டான். 15 கடைக்கு போயிருப்பேன் சார், எதுலயுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அவன். டிசைன் காட்டுங்க, டிசைன் காட்டா. சாஃப்ட் சில்க் காட்டுங்க, எனக்கு சாஃப்ட் சில்க் எடுக்கிறேன். எனக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவன் கொடுத்ததுல ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணு நல்லா ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு சார். நம்ம மட்ராசப்பட்டினம்ல அந்த பாட்டி போட்டிருக்கோம்ல சார், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. சரி சார், அவனுக்கு தேவை சர்ப்ரைஸ். சரி, எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் சர்ப்ரைஸ்? அவனை 2 பேரும் சேர்ந்து ஆயிக்கங்க. சாம்பார் அப்ப எனக்கு இவங்க கிட்ட என்ன குறை? ஏன் இவங்க கமிட் ஆகாம இருக்காங்க? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னே. ஆமாடா, சில தரித்திரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இப்ப இவன் கமிட் ஆகணும் அப்படின்னா அவனோட எஃபர்ட்ஸா இருக்கணும் எல்லாமே. அப்போஸ் அந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டான். அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணதே நான் தான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. என்னைய விட்டு தான் பண்ண சொன்னான். அந்த கட்ஸ் கூட அவனுக்கு இல்ல. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அந்த பொண்ணுக்கு இப்ப நான் லவ் பண்ணேன்னு தெரியணும்டா. சரிடா, நான் சொல்லிடுறேன் உனக்கு, ஓகேவா? ஓகேடா. கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. ஆனா நான் இருக்கணும்டாங்க. சரி வாடானா வரல. சாவுல புளிய மருந்து கொஞ்சம் சாவுல, செத்த பையல தூக்கு முடி சாவு. அதனால ஏர்பாட்ஸ்ல இவன் என் கூட கால்ல கனெக்ட் ஆயிட்டான். நான் வந்து அந்த பொண்ணுட்ட அப்படி சொல்றேன், மாதிரி இவன் அவ்வளோ எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். பாரியா அங்க பாரியா, அங்க பாறா, அங்க பாறா. கத்துறான், மாப்பிள்ள சூப்பர்ரா, அவ்வளவுதான். உனக்கு வெக்கமா இல்ல? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பேசிக் எஃபர்ட்ஸ்ன்றது அவன் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்ப நான் ஏதாச்சும் இதுல தப்பு பண்ணிட்டேன்னா அவன் வாழ்க்கையே மொட்டையா போயிருச்சு அப்படின்னு என்னைய சொல்லிடுவேன். அந்த பேசிக் எஃபெக்ட்லாம் இல்ல சார். நைட்டு ஃபுல்லா உட்காந்து அந்த பொண்ணுக்கு ரெமோ படத்துல வந்து சிரிக்காதே சாங் பிடிக்கும்னு சொல்லிட்டு வயலின்ல கத்துக்கிட்டேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இன்னொரு பையன் வாசிச்சான். எங்க காலேஜ் அந்த கேரல்ஸ்ல இருந்து அந்த மியூசிக் பேண்ட்ல ஒரு பையனை கூட்டு வந்துட்டான். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ரெமோ படத்துல சிரிக்காதே பாட்ட, இந்த லைன் உனக்கு பிடிக்கும் பாரு, இந்த லைன் அது இதுன்னு. நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சு அந்த வீடியோ எடுத்து வைபிங் வித் பாய்ஸ்னு குரூப்ல போடுறான் சார். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? நீங்க எஃபர்ட் போடாம அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கெடுத்து விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்களே, அது எப்படி சரி? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. சொல்றா. நானும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன் சார். நானும் போய் சொல்லல. நீ என்னதான் இப்ப பண்ணுவ? லவ் பண்ற ஆளு லவ் பண்ணுவ என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பொண்ணு கூட டிராவல் பண்றதுக்காண்டி நான் எங்க ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கூட வந்து எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. டிக்கெட் காசு யார்கிட்ட வாங்கினான்னு கேளுங்க சார். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. உங்க 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 காதலுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க? உங்க காதலை காப்பாத்தணும், வாழ வைக்கணும்னா
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த ஒரு லவ்வுக்காண்டி 7 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லாரும் இங்க வாங்க. டேய் கொட்டாச்சி வாடா இங்க. டேய் வேலப்பா நீ வாங்க. அந்த இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்க ரோல்ல அவன் இருப்பான் சார். பின்னாடி இருந்து நாங்க வேற ஏதாவது சொல்றாங்க? சார், சார், இல்ல சார். சோதிக்காதீங்கடா நீ. சோதிக்காதீங்க. தயவு செஞ்சு இவனை என்னோட சேர்த்த குன்றுவன. நானும் அவ்வளவு வேலை பாக்குறேன் சார், அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உதவிக்கு 4 பேர் இருக்குது சரிதான். ஆனா ஒண்ணுமே பண்ணாம ஒருத்தர் இருந்து எல்லாரும் எப்படி உதவி பண்ண முடியும்? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது?